போகிறோம்? என்ன வாங்க போகிறோம்? ஹாய், இன்னைக்கு வீடியோ வந்து ஒரு ரியல் அண்ட் நார்மல் டே இன் மை லைஃப் தான். ஃபில்டரே இல்லாத, பர்ஃபெக்ஷனே இல்லாத ஒரு ரொட்டீன். பிகாஸ் டாட்லர் இருக்க வீடு அப்படி தான் இருக்கும். ஓவராக பர்ஃபெக்ஷன்னு பார்த்தா அவங்க சைல்டுஹுட்டே நம்ம செரிஷ் பண்ணாமல் போயிடுவோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த டே. என் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போன உடனே நானும் கிருத்திக்கும் இங்கே இருக்க மார்க்கெட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம். பிகாஸ் இன்றைக்கி எங்கள் 2 பேருக்கு மட்டும் நண்டு சமைக்க போகிறேன். பட் இன்றைக்கி ஒரு சிம்பிள் நண்டு கிரேவி செய்கிறதுக்குள்ளே ஒரு ஹேர் கட் ட்ராமா, ஒரு அவசரமான குக்கிங், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண கூட டைமே இல்லை. கிச்சனில் ஏதோ மேரத்தான் மாதிரி ஓடிட்டு இருந்தேன். எப்படியோ சம்ஹவ் இந்த டேயை ஹாப்பியாக ஸ்குவீஸ் பண்ணியாச்சு. இன்றைக்கி மார்னிங்கே கொஞ்சம் பிஸியாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. பிகாஸ் கிருத்திக்கு வந்து ஹாலிடே ஸ்டார்ட் ஆகிடுச்சா, ஒரு 1 வீக்கு கொஞ்சம் பேக்டாகவே தான் இருக்கும். நார்மலான ரொட்டீனாக தான் இருக்கும். பட் ஹாலிடேஸ்னால் அவன் ஃபுல் எனர்ஜி மோடில் இருப்பான். எனக்கு வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். எப்படா போய் படுப்போன்னு இருக்கும். பசங்களுக்கு ஹாலிடேனா மதர்ஸ்க்கு கண்டிப்பாக ரெஸ்ட்டுன்னு ஒரு கான்செப்ட் இருக்காது தான். அதுவும் ஸ்க்ரீன் ஃப்ரீயாக கிட்ஸை வளர்க்கணும்னு நினச்சா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். பட் இட்ஸ் ஒர்த் இட். எனக்கும் கிருத்திக்கும் சீ ஃபுட்னால் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் யூகே வந்ததுலேருந்து இந்த கிராப் வாங்குறதே இல்லை. மெயின் ரீசன் வந்து என் ஹஸ்பண்டுக்கு சீ ஃபுட்னால் பிடிக்கவே பிடிக்காது. ஒரு 4-5 ஃபிஷ் வெரைட்டிஸ் தான் இருக்கும், அது மட்டும்தான் சாப்பிடுவாங்க. ப்ரான் கூட பெருசாக தொடமாட்டாங்க. ஸோ இதெல்லாம் எதுவுமே வாங்குறதே இல்லை இங்கே வந்ததுலேருந்து. யூஸ்வலாகவே அப்படி தானே, கடவுள் வந்து மேட்ச் மேக்கிங் பண்ணும்போதே சம்மந்தமே இல்லாத 2 எக்ஸ்ட்ரீமில் இருக்க 2 பீப்புளை பிக் பண்ணி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ஆக்கி விட்டுருவார். எனக்கு சீரியஸாகவே சீ ஃபுட்னா பாரபட்சமே இல்லாமல் எல்லாமே பிடிக்கும். ஆனால் அவங்களுக்கு சீ ஃபுட்டே பிடிக்காது. இதில் மட்டும் இல்லை, எல்லாத்துலேயுமே 2 பேரும் டோட்டலி ஆப்போசிட் கேரக்டர்ஸ் தான். ஸோ ஒரு 2 வீக்ஸாக நினச்சிட்டே இருந்தேன், வீட்டில் கிருத்திக் எப்போ லீவில் இருக்கானோ அப்போ செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு. அதனால இப்போது அவங்க ஆஃபீஸ் போன அப்புறம் நாங்கள் 2 பேரும் நண்டு வாங்க தான் கிளம்பிகிட்ருக்கோம். கிருத்திக்கு இந்த இப்படி கடைக்கு போகிறது, க்ராசரி வாங்குறது, இது எல்லாமே ஏதோ ஒரு அட்வென்ச்சர் மாதிரி பார்ப்பான். நைட்டே சொல்லிட்டேன் நாளைக்கு கிளம்பி போகலாண்டா அப்படின்னு. ரொம்ப குஷியாயிட்டான். பிகாஸ் இதுவே அவனுக்கு வந்து ஒரு வேர்ல்ட் டூர் மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்னென்னா, இங்கே வின்டர் தான், எங்கேயுமே போக முடியலையா வெளியே, அதான். பட் இப்போதைக்கு இருக்க ஒரு ஹாப்பினஸ் என்னென்னா, இன்னும் கொஞ்ச நாள் தான் வின்டர் முடிய போகுது. அதை நினச்சா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஸோ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடித்த கையோடு கிளம்பி கவென்ட்ரி மார்க்கெட் தான் போனோம். என்ன தான் யூகேல இருந்தாலுமே லைட்டாக நம்மளோட அந்த இந்தியன் மார்க்கெட் வைப்ஸ் வந்து இந்த மார்க்கெட் கொடுக்கும். பிகாஸ் எவ்ரி டைம் நான் அங்கே போகிறப்போ நிறைய தமிழ் பீப்புள் பார்ப்பேன். அது பார்க்கவே நல்லாயிருக்கும். எனக்கு அங்கே அவ்வளோ வெரைட்டிஸில் ஸ்குவிட்டை பார்த்த உடனே திடீர்னு ஸ்குவிட் சாப்பிட்ணுன்னு தோணிகிட்டே இருந்துச்சு. ஸோ வரப்போ கிருத்திக்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன், நெக்ஸ்ட் ஈஸ்டர் லீவ் வரும்போது நம்ம 2 பேரும் வந்து ஸ்குவிட் வாங்கி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு. இது ஃபிஷ்ஷோட எக்கு. இதுக்குள்ளே தான் குட்டி குட்டியாக நிறையா எக்ஸ் இருக்கும். இது ஆக்டோபஸ் பேர். இது ஃபிஷ். இங்கே பேர் ப்ரான் பேர். இது பேர் ஸ்குவிட். இதான் அம்மா சொன்னாங்க, நான் வாங்கிட்டேன். I would like to have a blue crab for 500 grams. How many pieces will it come for 500 grams? The piece of Okay. The big one is around half a kilo something. Oh. Yeah. The big one. Kilo is okay. Okay, that's it. Yeah, okay. ஸோ கிராப் வாங்கிட்டு அப்படியே கிருத்திக்கு ஹேர் கட்டும் பண்ண வந்தோம். மொட்டை அடித்த அப்புறம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஹேர் கட் பண்ண கூட்டிகிட்டு போகிறேன். கிருத்திக் யூஸ்வலாக நானும் ஹஸ்பண்டும் வீட்டிலே ஹேர் கட் பண்ணி விட்டுருவோம். பட் இந்த டைம் மொட்டை அடித்து வளர்ந்தனால கொஞ்சம் கிறிஸ்க்ராஸாக இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு நாங்கள் வந்து ப்ரோ கிடையாது. அதனால கடைக்கு கூட்டிகிட்டு வந்து ஹேர் கட் பண்ணியாச்சு. ஸோ ஹேர் கட் முடிச்சுட்டு கொஞ்சம் வர வழியில் இந்த மாதிரிலாம் இருக்கும். அவன் பாட்டுக்கு விளையாடிட்டு வருவான். ஆக்சுவலாக அதில் கார்ட் ஸ்வைப் பண்ணி தான் விளையாடணும். பட் அவன் வந்து பெருசாக அதெல்லாம் கேட்க மாட்டான். சும்மா ஏறி உட்காந்துட்டு வந்துடுவான். தென் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தா ரொம்ப நாள் முன்னாடி ஆர்டர் பண்ணியிருந்தது இப்போ தான் டெலிவரி வந்திருக்கு போல். கொஞ்சம் ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ் மட்டும் அதில் வாங்கியிருந்தேன். அதெல்லாம் என்னென்னு நான் அப்புறமா அன்பாக்ஸ் பண்ணும்போது சொல்கிறேன்.
ஸோ வந்த உடனே எல்லா வேலையும் அப்படியே 2x பார்க்கணும். பிகாஸ் டைம் ஆல்ரெடி 12 ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கிருத்திக்க குளிக்க வச்சு அவன் வேலையை முடிச்சு விட்டுட்டேன். யூசுவலாக கிருத்திக்க கூட வச்சுட்டு தான் சமைப்பேன். பட் எப்போல்லாம் டைம் இல்லையோ இல்லை அவசர அவசரமாக சமைக்கணும்னு இருக்கோ அப்போ வந்து என்னை ரெஸ்க்யூ பண்ணுறதுக்கு 2 பேர் இருக்காங்க. ஒன்று வந்து என் மம்மி, இன்னொன்று வந்து என் ஃபாதர் இன் லா. ஸோ இவங்க 2 பேரில் யாருக்காவது வீடியோ கால் பண்ணி கொடுத்துருவேன். அவன் பாட்டுக்கு அவங்க கூட பேசிகிட்டு இருப்பான். இப்போது இந்த மொமெண்ட் பாருங்களேன், சிரிச்சிட்டு இருப்பான். அடுத்த செகண்ட் அப்படியே மாறிடுச்சு. கேட்டால் அவன் வந்து அவன் தாத்தா மாதிரி திருநீரை ஃபுல்லாக நெத்தியில் வைக்க சொல்லியிருக்கான். பட் நான் வந்து ஒரு சைட் மட்டும் கம்மியாக வச்சிட்டேனா, அதனால சேட் ஆகிட்டானான். பட் அவன்கிட்ட என்ன ஒரு நல்ல விஷயம்னா, எவ்வளோ பிரச்சனைனாலும் ஒரே ஒரு ஹக் பண்ணால் சார்ட் அவுட் ஆகிடுவான். ஸோ அவனை வீடியோ கால் பண்ணி பேச விட்டுட்டு நான் சமைக்க வந்துட்டேன். ஸோ இந்த டைமை நான் வைஸாக யூஸ் பண்ணி லன்ச் அண்ட் க்ளீனிங் 2யுமே அப்படியே லைட்னிங் ஸ்பீடில் முடிக்கணும். ஃபஸ்ட்டு அவனுக்கு ஆப்பிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டேன். அவன் ஸோ தட் கொஞ்சம் பசி வந்திருக்கும். காலையில் சாப்பிட்டு போனது மணி 12:30 ஆயிடுச்சு. யூஸ்வலாக 11க்கு வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடுவான். பட் இந்த டைம் எதுவும் சாப்பிடாதனால ஓகே பரவாயில்லன்ட்டு கொஞ்சம் லேட்டாக லன்ச் சாப்பிட்டுக்கலான்ட்டு இப்போ கொஞ்சம் ஆப்பிள்ஸ் கட் பண்ணி கொடுத்துட்டேன். இந்த நண்டு மசாலா வந்து என் மம்மி எப்படி செய்வாங்களோ அப்படி தான் செஞ்சேன் இன்னைக்கு. பட் கொஞ்சம் என்னோட டச்சும் இருக்கணும்ல, அதனால கொஞ்சமாக ஆல்டர் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து நான் மசாலா அரைக்கிறதுக்கு மிக்சர் ஜாரில் மிளகு, சீரகம், சோம்பு 3மே ஈச் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். என்கிட்ட சீரகம் பவுடராக இருந்தனால அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் 2 டீஸ்பூன்ஸ் குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக தக்காளி. நான் வெங்காயம், தக்காளி வந்து மசாலா அரைக்கிறதுக்கு ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துட்டு வதக்கிறதுக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துப்பேன். அப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேங்காய் அவ்வளோதான். எல்லாத்தையும் அரைச்சிட்டு நண்டில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். பேனில் வெங்காயம், தக்காளி சேர்த்துட்டு வதங்கின அப்புறம் இந்த மசாலா தடவி வச்சுருந்த நண்டு எடுத்து போடணும். அவ்வளோதான். கொஞ்சமாக அப்புறம் வாட்டர் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். எனக்கு இன்றைக்கி கிரேவி மாதிரி வேணாம், ட்ரையாக மசாலா இருந்தால் போதும்னு தோணுச்சு. ஸோ நல்லா ட்ரையாக விட்டுட்டேன். பிகாஸ் சாப்பிட்றது நாங்கள் 2 பேர் தானே, அதனால் கிரேவியாக இருந்தால் நிறைய ரிமைனிங் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் நைட்டுக்குள்ளே இதை முடிச்சிடணுன்னு தான் அது நல்லா ட்ரையாக விட்டுட்டேன். ஸ்மெல் வரவுமே கிருத்திக் வந்து அது எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு வந்துட்டான். இதுக்கு முன்னாடியே அவன் சாப்பிட்ருக்கான். பட் அவனுக்கு அதெல்லாம் மறந்து போச்சு போல். அண்ட் வீட்டுக்கு வந்த உடனேயே நான் சாதம் வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஸோ மீன்வைல் அதுவுமே ரெடி ஆகிடுச்சா, அதை வடித்து வச்சிட்டேன். அண்ட் இந்த கிராபை க்ளீன் பண்ணுற கிளிப் வந்து மாறி இங்கே வந்துருச்சு. நான் அந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்குறப்ப தான் நோட்டீஸே பண்ணேன். இதுக்கு மேலே கிளிப்ஸை ரீஅரேஞ்ச் பண்ண டைம் இல்லாதனால நான் அதை அப்படியே விட்டுட்டேன். கிராப் க்ளீன் பண்ணுறது வந்து அவ்வளோ கஷ்டமான விஷயமே இல்லை. வெரி சிம்பிள். ஆனால் கரெக்டாக க்ளீன் பண்ண தெரியணும். இந்த கிளாஸ் இருக்க லெக்கை வந்து தனியாக கட் பண்ணி வச்சுட்டு கிராபை திருப்பி பார்த்தா இந்த மாதிரி ஷெல்லை வந்து அதை லைட்டாக இப்படி ஸ்பூன் வச்சு லிஃப்ட் பண்ணாலே வந்துடும். கையிலே மோஸ்ட்லி வந்துடும். அதை லிஃப்ட் பண்ணி எடுத்தா ஹோல் ஷெல்லும் அப்படியே மேலே வந்துடும். அதை அப்படியே மெதுவாக லிஃப்ட் பண்ணால் பின்னாடி வரைக்கும் ஓப்பன் ஆகிடும். ஸோ உள்ளே லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு தேவையில்லாத ஸ்டப்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி ரிமூவ் பண்ணிடணும். ஃப்ரண்ட் ஷெல்லை நான் அப்படியே வச்சுருவேன். பிகாஸ் அதில் அந்த மசாலாவோடு சேர்த்து கடிச்சு சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்லேயுமே அப்படி தான் செய்வாங்க. அண்ட் கிளாஸையுமே எங்கள் வீட்டில் கட் பண்ண மாட்டாங்க. கிளாஸோடு தான் வச்சுருப்பாங்க. பிகாஸ் கிளாஸ்க்குள்ளே ஒரு கொஞ்சமாக ஃப்ளஷ் இருக்கும். பட் ஜூஸியாக இருக்கும் அதில். ஸோ அது நல்லாயிருக்கும். நிறைய பேர் அது எடிபிள் இல்லைன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் அதுவுமே எடிபிள் தான், சாப்பிட்லாம் தான். பட் கிராப் வந்து சில பேருக்கு பார்க்க பயமாக இருக்கனாலே சாப்பிட மாட்டாங்க. லைக் என் ஹஸ்பண்ட் மாதிரி பீப்புளெலாம். ஆனால் அதோட டேஸ்ட்டை ஃபீல் பண்ணவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ ஒரு சோல்ஃபுல்லான ஃபுட்டுன்னு. நான் அப்படியே இப்போ குக் பண்ண இந்த கிச்சன் ஃபுல்லாக அதோட ஸ்மெல் ஸ்ப்ரெட் ஆகுதா, அப்படியே எனக்கு பேக் டு என் வீட்டுக்கு போன மாதிரி இருக்குது. சீரியஸாகவே அந்த டேஸ்லாம் நினச்சா திரும்ப வராது தான். பட் வந்தால் நல்லாயிருக்கும்னு தான் எப்போவுமே தோணும். நைட்டே ஒரு நான்வெஜ் டிஸ்கஷன் போவோம். நாளைக்கு என்ன வாங்கலாம் அப்படின்னு. டேடியும் மம்மிகிட்ட கேட்பாங்க. மம்மி வந்து என்கிட்டையும் என் தம்பிட்டையும் கேட்பாங்க. எங்கள் 2 பேருக்குமே லக்கிலி சேம் டேஸ்ட். ஸோ மோஸ்ட்லி நான் என்னெல்லாம் சொல்கிறேனோ அதுக்கு அவன் ஓகே சொல்லிடுவான். அவன் என்னெல்லாம் சொல்கிறானோ அதுக்கு நான் ஓகே சொல்லிடுவேன். ஸோ ஒரு நண்டு கிரேவியோட ஸ்மெல் வந்து என்னை எதோ மெமரிஸ்குள்ளெல்லாம் கூட்டிகிட்டு போயிடுச்சு.
ஸோ நண்டு கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்க டைமில் அப்படியே க்ளீனிங் ஒர்க்கையும் முடிச்சுட்டு இருக்கேன் சைமல்டேனியஸாக. சிங்க்கில் வந்து பாத்திரம் இல்லைனாவே பாதி வேலை முடிச்சிட்ட மாதிரி இருக்கும். டெய்லி சிங்க் க்ளீன் பண்ணுறது வந்து நார்மல் டிஷ் வாஷிங் லிக்விட் மட்டும்தான் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுவேன். பட் வீக்லி ஒன்ஸ் மட்டும் ரெகுலராக க்ளீன் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு கடைசியாக நல்லா பீதாம்பரி போட்டு க்ளீன் பண்ணுவேன். அது ஏதோ கொஞ்சம் ஷைனிங்காக இருக்க மாதிரி எனக்கு தோணும். அதனால் ஓகே, ஃபைனலி ஒரு ஸ்பைசியான நண்டு கிரேவி ரெடி. நாங்கள் இதை ரொம்ப நாள் அப்புறம் சாப்பிட போகிறோம். இது ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லன்ச் இன்னைக்கு. ஸோ சாப்பிட்டு நாங்கள் ஒரு குட்டி நேப் எடுக்க போகிறோம். ஸோ ஈவினிங் கண்டினியூ பண்ணலாம். எல்லா நாளும் இந்த கிச்சன் இப்படி இருந்தால் நல்லா தான் இருக்கும். பட் ப்ராக்டிக்கலி அதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனாலும் இப்படி பார்க்குற ஹாப்பினஸ் இருக்கே, அதுக்கு ஈக்குவல் வந்து எதுவுமே இல்லை இப்போல்லாம். குட் ஈவினிங் ஆல். ஒரு குட்டி நேப் அப்புறம் எனர்ஜி கம்ப்ளீட்டாக ரீசெட் ஆகிடுச்சு. யூஸ்வலாக நூன் டைமில் நான் தூங்க மாட்டேன். கிருத்திகை தூங்க வச்சுட்டு நான் வந்து ஏதாவது ரேண்டமாக பண்ணிகிட்ருப்பேன். லைக் வீடு க்ளீன் பண்ணுறது, ஒரு வீடியோஸ் எடிட் பண்ணுறது. பட் இன்றைக்கி வந்து ஒரு சீரீஸ் பாதியிலே நின்றுட்டு இருந்துச்சு. பேலன்ஸ் ஒரு 2-3 எபிசோட்ஸ் தான் இருந்துச்சு. சரி, அதை ஃபினிஷ் பண்ணிடலான்னு தான் பார்த்துட்டே இருந்தேன். அது அப்படியே டைம் போயிடுச்சு. ஸோ இனிமேல் ஈவினிங் டைம் ஃபுல்லாகவே கிருத்திக் டைம் தான். இந்த ஏஜில் வந்து வெளியே போய் விளாடுறது தான் ரொம்ப நல்லது. ஆனால் இங்கே இந்த கிளைமேட்டில் அது முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்குள்ளேயே அவனை என்னெல்லாம் பண்ணி என்கேஜ் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும். பிகாஸ் இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸ். அதை நானே ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது. ஸோ டெய்லி ஏதாவது பசில்ஸ், லெகோ டாய்ஸ், ட்ராயிங், கலரிங், அப்புறம் கொஞ்சம் ஸ்டடீஸ்னு எல்லாமே இருக்கும். ஓகே, அப்படியே நம்ம குவிக்காக அந்த மார்னிங் அந்த பார்சல் அன்பாக்ஸ் பண்ணலாமா? நான் வந்து ரீசெண்டாக அந்த டீமூவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சில ஹோம் ஆர்கனைசிங் ஐட்டம்ஸ் தான் வந்துருந்துச்சு. இந்த வீட்டுக்குன்னு நான் எந்த திங்ஸுமே வாங்க மாட்டேன். பிகாஸ் இங்கே திங்ஸ் சேர்க்க எனக்கு விருப்பமே இல்லை. பட் இந்த டைம் சில திங்ஸ் வந்து ரொம்ப நீடட். அதனால தான் வாங்கினேன். எல்லாமே யூஸ்ஃபுல் ஸ்டப்ஸ் தான். லைக் இந்த சிங்க் அன்க்ளாகிங் ஸ்டிக்கர். இது எதுக்குன்னா, ஒரு 1 month முன்னாடி என் சிங்க்கில் கம்ப்ளீட்டாக க்ளாக் ஆகிடுச்சு. ஒன்றுமே பண்ண முடியல. இங்கே போய் எல்லா கடையிலையும் தேடி பார்த்தேன். எல்லாமே அபவ் 3 pounds தான் இருந்துச்சு. சரின்னு டீமூவில் பார்த்தேன். அது 0.99 pence தான் இருந்துச்சு. பட் டீமூவை நம்பி எனக்கு வாங்குறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. பட் ஏதோ ஒரு கான்ஃபிடென்ஸில் பண்ணிட்டேன். லக்கிலி எல்லாமே பர்ஃபெக்டாக தான் வந்திருக்கு. ஒரு சின்ன பார்பர் கோட் மாதிரி கிருத்திக் ஹேர் கட் பண்ணுறதுக்காக சப்பாத்தி திக்கிற ஷீட்டை வந்து நான் கிழிச்சிட்டேன். ஸோ அது ஒன்று. அண்ட் கிச்சன் சிங்க் ஆர்கனைசர். ஸோ என்னோட ரொட்டி மேக்கிங் ஷீட் வந்து ஒரு டைம் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த நூல் பரோட்டா மாதிரி செய்யலான்னு ட்ரை பண்ணி தெரியாமல் அதிலே வச்சு கட் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஷீட் வந்து அதுவுமே சேர்ந்து கட் ஆகிடுச்சு. அதனால தான் புதுசு வாங்கினேன். அண்ட் ஃபைனலி எனக்காக ஒரு ப்ராடக்ட் வாங்கினேன். என்னோட வீடியோ ஷூட்டிங்காக ஒரு குட்டி லைட். அது வந்து இந்த ஃபோனில் கிளம்ப் பண்ணுறதுக்காக. அதில் வார்ம் லைட், பிரைட் லைட்னு இருக்குது. ரெண்டுலேயுமே 3 modes இருக்குது. இது மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஓகேன்ட்டு வாங்கினேன். சோஃபார் நல்லா தான் இருக்குது. நான் என் யூடியூப்க்குன்னு எதுவுமே வாங்கக்கூடாதுன்னு தான் இருந்தேன். அன்டில் நான் என்னோட கோலை ரீச் பண்ணுற வரைக்கும். நான் எனக்கு ஒரு கோல் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அதை ரீச் பண்ணுற வரைக்கும் இந்த யூடியூப்க்குன்னு நான் எதுவுமே செலவு பண்ணக்கூடாது. லைக் ஒரு புது ஃபோன் வாங்கலாம், நல்ல வீடியோ குவாலிட்டி, அதெல்லாம் எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இருக்கிறத வச்சு பண்ணணும் அப்படின்ட்டு தான் இருக்கேன். பார்க்கலாம். ஏன்னா எனக்கு வந்து பெரிய கோலாக செட் பண்ண பிடிக்காது. குட்டி குட்டியாக ஷார்ட் டேர்ம் கோல்ஸாக நிறைய வச்சுப்பேன். அப்போ தான் இட் இஸ் லைக் அ ஸ்டெப் மாதிரி. அந்த ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணிட்டு போனால் ஐ கேன் ரீச் மை பெரிய கோல் அப்படின்னு வச்சுப்பேன். ஒரு கோல் அச்சீவ் பண்ணும்போதும் ஒரு குட்டி சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் ஒரு பெரிய மோட்டிவேஷன் வரும். ஸோ லாங் டேர்ம் கோல்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி நிறைய ஷார்ட் டேர்ம் கோல்ஸாக வச்சுக்கோங்க. எனக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அப்படியே எங்களோட ஈவினிங் இப்படி தான் போச்சு. கொஞ்ச நேரத்தில் என் ஹஸ்பண்டும் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாங்க. அப்படியே கிருத்திக்கும் ஏதோ விளையாடிட்டு இருந்தான். நான் வந்து என்னோட அடுத்த வேலை, எனக்கு பிடிக்காத வேலை, அது என்னென்னா அந்த துவைச்ச துணியை மடித்து வைக்கிறது. இந்த துணி மடிக்கிறதும் பாத்திரம் விளக்குறதும் மட்டும் ஒரு நெவர் எண்டிங் சீரீஸாக போயிட்டுருக்கு. ஏதோ இதெல்லாம் செய்யும்போது மட்டும் ஏதோ லூப்குள்ளே மாட்டிகிட்டு இருக்க மாதிரியே தோணும்.
அண்ட் இன்றைக்கி டின்னருக்கு அடை தான் செஞ்சேன். யூஸ்வலாக நைட்டில் அடையை ஸ்கிப் பண்ணிவிடுவோம், பட் இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அரைச்சிட்டேன் போல். அதனால் வேறு வழி இல்லாமல் டின்னருக்கும் அதே வச்சாச்சு. நான் முன்னாடிலாம் அடைக்கு எப்படி அரைப்பேன்னா, பேசிக்கான அரிசி பருப்பு அதெல்லாம் போட்டுட்டு மல்டிபிள் கிரைன்ஸை சேர்த்துப்பேன். லைக் கொண்டக்கடலை, கொள்ளு, பச்சை பயிறு அந்த மாதிரி. பட் இப்போ ரீசெண்டாக ஒரு டாக்டர் பேசி ஒரு ரீல் பார்த்தேன். அதில் வந்து எல்லா பல்சஸையும் ஒன்றா சேர்த்து சாப்பிட்றது வந்து இட்ஸ் நாட் குட், பிகாஸ் அது டைஜஸ்ட் ஆக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் பார்த்தாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. எது சாப்பிட்டாலும் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. ஸோ எதுக்கு வம்புன்னு ரெகுலராக எல்லார் வீட்லேயும் எப்படி செய்வாங்களோ அப்படியே செஞ்சுட்டேன். அண்ட் யூஸ்வலாக டின்னருக்கு நான் 6:30க்கு கிச்சனுக்குள்ளே போயிடுவேன். 7க்கு நாங்கள் 2 பேரும் சாப்பிட்ருவோம். பட் கிருத்திக் மட்டும் ஒரு 6:45 to 7க்குள்ளேயே சாப்பிட்டு முடிச்சிருவான். ஸோ அவன் வந்து சாப்பிட்டு நான் எங்களுக்கு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுற டைமில் அவன் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருப்பான் அவங்க அப்பா கூட. இந்த 6:45 to 7:30 டைம்குள்ளே நான் வந்து கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே லஞ்ச் பாக்ஸ்க்கு தேவைப்படுறதெல்லாம் ரெடி பண்ணிவிடுவேன். 7:30 போல் அவனை தூங்க வச்சிட்டேன்னா அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி இந்த டே ஒரு பர்ஃபெக்ட் பிளெண்ட் ஆஃப் கேயாஸ், லவ், ஹாப்பினஸ், நிறைய நாஸ்டாலஜிக் மெமரிஸ் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இப்போது இந்த எண்ட் ஆஃப் த டே இப்போ ஒன்று நடக்க போகுது, சொல்கிறேன் உங்கள்கிட்ட என்னென்னு. ஸோ என்னோடய எடிட்டிங் ஒர்க்லாம் நான் வந்து கிருத்திக் தூங்கின அப்புறம் இந்த டைமில் தான் பார்ப்பேன் யூஸ்வலாகவே. நான் எப்பவும் போல் எடிட் பண்ணலான்னு கேஷுவலாக உட்காந்து எடிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். யூஸ்வலாக மார்னிங் டைமில் தான் என் சப்ஸ்கிரைபர் கவுண்ட்லாம் செக் பண்ணுவேன். பட் லாஸ்ட் 2 டேஸாக நான் செக் பண்ணவே இல்லை. ஏன்னா நான் ஃபெப் முடியறதுக்குள்ளே 5K ரீச் ஆகிடணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா, ஆனால் ஃபெப் 20 ஆகிடுச்சு, 21 ஆகிடுச்சு, நடக்கிற மாதிரியே தெரில. ஸோ நம்ம செக் பண்ணவே வேணாம், நம்ம வேலையை மட்டும் பார்ப்போன்னு அதை பற்றியே யோசிக்காமல் ஐ வாஸ் டூயிங் மை ஒர்க். பட் ஏன் இப்போது சடனாக எனக்கு அது செக் பண்ணணும்னு தோணுச்சுனே தெரியல. சும்மா பண்ணி பார்க்கலாமேன்ட்டு பண்ணேன். சீரியஸாக நான் சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். 5000 சப்ஸ்கிரைபர்ஸ்னு பார்க்கவுமே எனக்கு ஒன்றுமே புரியல. டு அதர்ஸ் மேபி இது வந்து ஸ்மால் நம்பராக இருக்கலாம், பட் எனக்கு வந்து இது வந்து நாட் ஜஸ்ட் அ நம்பர். 5000 people chose to support me and travel with me. இதெல்லாம் எனக்கு நடக்குமான்னு நினச்சிருக்கேன் நிறையா நாள். இதெல்லாம் ஏதோ ரொம்ப சர்ரியலாக இருக்குது. சும்மா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாமல் நிறைய பேர் நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுறது சீரியஸாகவே நமக்காடா இப்படிலாம் நடக்குது அப்படின்னு இருக்கும். சில கமெண்ட்ஸ்லாம் பார்க்கவே அவ்வளோ ஓவர்வெல்மிங்காக இருக்கும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ தேங்க்யூ. இது வந்து நீங்கள் நினைக்கிறத விட ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு. ஆஸ் அ ஹோம் மேக்கர் நான் டிசைட் பண்ணது வந்து கரியரை விட எனக்கு குழந்தைய பார்த்துக்கிறது தான் இம்பார்ட்டன்ட்னு. பட் என்ன இருந்தாலும் வேலைக்கு போகிற விமன்லாம் பார்த்தா கொஞ்சம் இல்லை, ரொம்பவே ஜெலஸாக தான் இருக்கும். ஸோ யூடியூப்னு ஒரு பிளாட்ஃபார்மை ஐ வாண்ட் டு யூஸ் வைஸ்லி என்னோட கரியரை பில்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் இதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. என்னை வீடியோ எடுக்க விடாமல் சம்டைம்ஸ் இப்படி தான் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ ஃபைனலி வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. அண்ட் எல்லாருக்கும் தேங்க்யூ ஃபார் ஸ்பெண்டிங் திஸ் டே வித் மீ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென், பை பை ஃப்ரம் மஹா.